நான் தான் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர். இப்போ புதுச்சேரியில் எங்கள் எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு நான் காமராஜர் நகர் தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக எங்களோட செயல்பாடுகள்லாம் பண்ணி மக்களோட பெரும் ஆதரவை பெற்று நாங்கள் வந்து ஓய்வு எடுத்துகிட்ருக்கோம். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், இந்த நேரத்தில் தான் திரு உதயநிதி அவர்கள் வந்து எங்கள் அம்மா லால்குடியில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி சில அவரோட அபிப்பிராயத்தை சொல்லியிருக்காப்புல. ஸோ அதை வந்து நான் இங்கே கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட். சார், குறிப்பாக அந்த லால்குடியில் வந்து உங்கள் தாயார் வெற்றி பெறும் பட்சத்தில் வந்து லாட்ரி டிக்கெட் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு துணைமுதல் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதை எப்படி பார்ப்பீங்க? இல்லைங்க, அவருக்கு அந்தளவு புரிதலே இல்லை. அவர் ஊரில் இருந்தால் தானே தெரியும். அவர் துபாய் போய்ட்டு அவர் பாட்டுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காரு, துபாய் போயிட்டுருக்காரு. அவருக்கு என்ன தெரியும் நடக்கிறத? இதே லாட்ரி டிக்கெட்டை எதிர்க்கக்கூடிய திமுக 2014 அதுக்கு பின்னாடி ஃபண்டு கூட நீங்கள் கொடுத்துருக்கீங்க 500 கோடி ரூபாய் கிட்ட. ஆனால் இப்போ வந்து லாட்ரி டிக்கெட்டை எதிர்த்து இப்படி கடுமையான விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்த்தீங்க? இல்லைங்க, அதான் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா திமுகவே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் 500 கோடி வாங்கியிருக்கோம்னு சொல்லி. அதை நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் தான் போய் இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்டும் திரு உதயநிதி அவர்கிட்ட எதுக்காக இந்த காசு வாங்கினீங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கி எதுக்காக யூஸ் பண்ணீங்க, நீங்கள் அவங்க தான் கேட்கணும். சரி, நீங்கள் எதுக்காக கொடுத்தீங்க சார்? பணம் கொடுத்தது உண்மைதான். இதெல்லாம் அக்கௌண்டட் மணி, எல்லாமே டிரான்சாக்ஷன் இருக்குது, அதுதான் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை உதயநிதி அவர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டுருக்கீங்க. எல்லாமே இருக்குது, எல்லாம் ஆன்லைன் ஆதாரம் எங்ககிட்டயும் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஓப்பன் டாக்குமெண்ட் தான், எல்லாமே அவைலபிள். தடை செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில். ஆனால் எம்எல்ஏ விமல்லாம் மீண்டும் கொண்டு வருவான்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண வாய்ப்பு இருக்காது. ஏன்னா தடை செய்யப்பட்ட ஒரு விதாரம் மீண்டும் கொண்டு வருவான்னு அவதூறு இல்லை, அதான் அவர் தப்பாக சொல்லிட்டுருக்காரு. அவருக்கு என்னென்ன ஏதாவது அது எலெக்ஷன் வந்து டைம் பாஸ்மாக எடுத்துக்கிறாரு. ஒரு சின்ன குழந்தை ஏதோ விளையாண்டுட்டு ஏதோ டைம் பாஸ் ஜாலியாக பேசிட்டு போயிடலாம். ஏதோ முக்கியமான தலைவர்களாக இருக்காங்க, அது ஏதோ காலில் விழுந்தாங்க, இது மாதிரி அவர் பேச்சே வந்து ஒரு மெச்சூர்டான பேச்சே இல்லை. ஒரு அரசியலுக்கு ஒரு தகுதியற்ற ஒரு பர்சன். இதுதான் சொல்கிறது. குடும்பத்தில் இருக்கிற வந்து அரசியலில் வந்து சும்மா அப்பா தாத்தா இருந்தார், அப்பா இருக்கேன், பையன் அடுத்து அவர் பேரன், இப்படியே வந்து அரசியல் பண்ணிருந்தா இவங்களுக்குலாம் என்னென்னா அரசியல் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்டு இருக்காப்புல. அவர் வந்து எல்லாருமே வந்து லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய நல்லா வளர்க்கணும், பெருசாக பெரிய ஆளாக படிக்க வச்சுட்டு போகணும்னு நினைப்பார். இவர் எல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் லவ் பண்ணுறாரு. எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுறாரு. அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா உடனே போய் பாய்சன் குடிச்சு சூசைட் அட்டம் பண்ணுறாரு. ஸோ இப்படிப்பட்டவரை கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபியூச்சர் முதலமைச்சராக கொண்டு வரணும்னா இது யார், மக்கள் எப்படி இதை ஏற்றுக்குவாங்க? இவரால் என்ன பிரயோஜனம் நடக்க போகுது மக்களுக்கு? இல்லை, எங்கள் தொழில் நாங்கள் ஏன் பாதுகாக்கணுங்க? அது வந்து நாங்கள் நியாயமாக நேர்மையாக நாங்கள் சட்டத்துக்கு உடன்பட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து 24,000 கோடி நாங்கள் டர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்கோம். 7,000 கோடி நாங்கள் ஜிஎஸ்டி வருமானம் கட்டிகிட்டு இருக்கோம். 40% ஜிஎஸ்டி டேக்ஸில் வருது. நாங்கள் தான் சொத்து மதிப்புலாம் நாங்கள் இவ்வளோ ஓப்பனாக கிளாரிட்டியாக எங்கள் அம்மாவுக்கு வந்து நெட்ஒர்த் வந்து 5,000 crores மேலே நாங்கள் காட்டியிருக்கோம். எனக்கு 600 crores மேலே நான் காட்டியிருக்கேன். இதே உதயநிதியும் திரு ஸ்டாலின் அவர்களையும் காட்ட முடியல. ஒரு 3 கோடி காட்டுறாங்க. இது யாராவது நம்ப முடியுதா? இந்த ரூமில் இருக்க யாராவது அவங்க சொத்து 3 கோடி நம்புவீங்களா? யாராவது பதில் சொல்லுங்கள். யாராவது ஒரு ஆள், ஏன்னா இவங்க ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்காங்க, ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. மாதம் 3,000 கோடி கலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் அவங்க வந்து கலெக்ஷன் பண்ணது மட்டும் கரப்ஷனில் வந்து லஞ்சம் காசில் சம்பாரிச்சது மட்டும் ஒரு 1.5 லட்சம் கோடி சொல்கிறாங்க. அந்த காசில் என்ன பண்ணாங்க? அதை ஏன் ஒரு வண்டி கூட இல்லைன்னு சொல்லி ஏன் போய் சொல்கிறாங்க? அதே மாதிரி இது டெட்ஜெயின்ட்டாக இருக்கட்டும், மைன்ஸாக இருக்கட்டும், மணலாக இருக்கட்டும், டாஸ்மாகாக இருக்கட்டும், அவங்க சொந்த கட்சிக்காரங்களே இது திரு ஜெயலலிதா ரச்சகனாக இருக்கட்டும், திரு டிஆர் பாலுவாக இருக்கட்டும், சொந்த ஃபேக்ட்ரி வச்சுக்கிறவங்களுக்கே சரக்கு மேனுஃபேக்சரிங் இது வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் வந்து இது யாருன்னா இவங்க வந்து யாரெல்லாம் வந்து லஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பாட்டில் பண்ண கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த குடிச்சிட்டு மக்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் எல்லாத்துக்கும் கள்ளசாரையும் கொடுத்து மக்களை சாகடிச்சாங்க. அது திமுக பிரமுகர் தான் பின்னாடி இருக்காப்புல. அது போதைப் பொருட்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்கூலில் இன்றைக்கி ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, ஸ்கூல் பேக்கில் வந்து இன்றைக்கி பெண் குழந்தைங்க பேக்கில் வந்து முன்னாடி மொபைல் இருக்கா, லிப்ஸ்டிக் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ட்ரக்ஸ், முட்டாய் மாதிரி ட்ரக்ஸ் வருது. அந்த ட்ரக்ஸ் தான் இருக்கான்னு செக் பண்ணுறதுனால சூழ்நிலையும் தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் இவ்வளோ என்ன திமுக என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, என்ன ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிற பேரில் எவ்வளோ கொலை நடந்திருக்கு, எவ்வளோ கற்பழிப்பு நடக்குது, எவ்வளோ வந்து சின்ன குழந்தைங்க 2.5 வயசு குழந்தைகள்லாம் ஒரு திமுக பிரமுகர் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு உயிரிழப்பு நடந்திருக்கு. எவ்வளோ மினிஸ்டர்ஸு ஏகப்பட்ட பேர் வந்து யார் இந்த சார்ன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எவ்வளோ இப்போ போஸ்கோ கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் டபுள் ஆயிருக்கு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு. மகளிருக்கு அகேன்ஸ்டாக பண்ண எல்லா அஃபென்ஸுமே டபுள் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இவங்க இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கு?
இல்லை கண்டிப்பாக நான் பண்ணுவேன், எங்கள் அம்மாவுக்காக நான் பண்ணுவேன். அது போக எங்கள் கூட்டணி என்டி அலையன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கோம். டைம் கொஞ்சம் குறுகியாக இருக்கேன். அதாங்க இப்போ நான் இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் எல்லா பார்ட்டிக்கு தானே கொடுத்தோம். அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை தான் நீங்கள் திமுக கிட்ட தானே கேட்கணும். நீங்கள் அவர்கிட்ட இல்லைங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம் சொல்கிறோம், நாங்கள் தான் நீங்கள் கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்களேன். நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் ஸ்டாலின் அவர்கிட்ட ஏன் கேட்காம என்கிட்ட கேட்குறீங்க? வாங்கினது அவர் தானேங்க. நாங்கள் டொனேஷன் எல்லா பார்ட்டி தான் கொடுத்துருக்கோமே, நாங்கள் எல்லா பார்ட்டி தான் கொடுத்துருக்கோம். இதில் எப்படி நாங்கள் கொடுத்த டினே பண்ணலையே? வாங்கினதுக்கு எதுக்கு வாங்கினா அவர்கிட்ட கேட்கணும்ல நீங்கள். ஏன் நீங்கள் கொடுப்பீங்க? இப்போ அப்படி எப்படிங்க நீங்கள் எடுத்துக்க முடியும்? ஒரு ஃபேவர் பண்ணுறதுக்காக தான் டொனேஷன் இல்லை, ஒரு ஃபேவர் பண்ணுறதுக்காக தான் டொனேஷனுங்கிறது எடுக்க முடியாதுல்ல. நீங்கள் டொனேஷன் வந்து யார் வேணும் விருப்பப்பட்டு, இப்போ ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு ட்ரஸ்ட்டு தான் கொடுத்துட்ருக்கோமே. பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்புறம் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் ஆகும்? ஏன் பொலிட்டிக்கல் எப்படி ரன் ஆகுங்க? பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்டு வேணும் தானே. ஏன்னாங்க இதில் அக்கௌண்ட் நாங்கள்லாம் என்ன டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் அனுப்புகிறோம். இது இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் வந்து ஊழல் மணியை வந்து எல்லாம் 3000 கோடி மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. இதை எங்கே வீடு வண்டி ஒரு கார் கூட இல்லைன்னு சொல்கிறோம், 3 கோடி தான் கணக்கு காட்டுறாரு. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது கருப்பணத்திலே வந்து இதில் அவங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா? சாரிங்க இல்லைங்க, அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாங்கள் குடும்பத்தில் 3 பேருமே இதில் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஏதோ இது வந்து லாட்ரி தொழில் வரக்கூடாது, எங்களை வந்து அரசியலை வந்து இவங்களை வர விடக்கூடாது, இவங்க வந்தாங்கன்னா திரும்பி மீண்டும் லாட்ரிக்காகங்கிற மாதிரி தான் அலிகேஷன் வைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து ரோட்டரியிலேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்து சேரிட்டியில் வந்து அவங்க நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக வந்து நாங்களும் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸில் எங்கள் அம்மா தான் அதுக்கு லீட் எடுத்து காலேஜஸாக இருக்கட்டும், காலேஜில் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ சேவைகள் வந்து பொதுமக்களுக்கு அவ்வளோ சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. ரோட்டரிலையும் பெரிய சேவை செஞ்சு இன்னும் இந்தியாவிலே வந்து ஒன்றும் டாப் டோனராக இருக்காங்க. ஃபாரின் வரைக்கும் யூஎஸில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சேவை செய்யும்போது நம்ம இது வரைக்கும் 14 வருஷம் ஐஜேக்கில் இருந்தாங்க. அவங்க வந்து இன்றைக்கி திடீர்னு ஒரு நாள் கட்சிக்கு வரல. ஐஜேக்கில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, அதில் வந்து சில விஷயங்கள் மறுக்கப்பட்டுச்சு, அவமானப்படப்பட்டாங்க. அதனால அவங்க வந்து அங்கேருந்து வெளில வந்து இங்கே கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் லாட்ரி கொண்டு. நான் தெளிவாக சொல்லிட்டேன், லாட்ரியும் கேஷினும் அங்கே நான் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய அத்தியாவசியங்கள் தேவைகளே நிறைய இருக்குது. அங்கே வந்து நிறைய பேசிக் நீட்ஸே வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை தான் நம்ம சாட்டிஸ்ஃபை. இதெல்லாம் வந்து லக்ஸரி என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம குறைச்சிட்டு எப்படி நம்ம டூரிசம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, நம்ம ஹெல்த் டூரிசம், இந்த மாதிரி நாங்கள் அதை டெவலப்மெண்ட்டு தான் நாங்கள் அங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். நீங்க தனித்து போட்டிட்டு பிளானா இருக்கு, திடீர்னு பார்த்து அலைன்ஸ் பண்ணுங்க, பிஜேபி ஒரு மிரட்ட போட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு, உண்மையா? இல்லைங்க, பிஜேபி வந்து மிரட்டல. நான் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு எதுக்காக அரசியல் வரும்? நம்ம வந்து நம்ம பர்சன்டேஜ் காட்டுறக்கோ நம்மளோட ஸ்ட்ரென்த்து காட்டுறக்கா வரல. நம்ம வந்து ஜெயிச்சு மக்களுக்கு சேவை செய்ய வரோம். ஸோ ஒரு கட்சி ஏதோ ஒரு கூட்டணி தான் ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த ஜெயிக்கிற கூட்டணியில் நம்ம பாட்டாக இருந்தோம்னா நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச டெவலப்மெண்ட்டை பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் வந்து வி மைட் கோ, அது நம்ம எப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு ஜெயிக்கிற கூட்டணியில் நம்ம சாதகமாக இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம 90% போலிங் மேலே ஆயிருக்கு. ஒரு விஜயோட இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணிருக்காரு. இல்லைங்க விஜய் இம்பாக்ட் இன்னைக்கு மேக்ஸிமம் அவர்னால அவரும் அவர் கூட்டணி சேர்ந்தால் 1 சீட்டோ 2 சீட்டோ மேக்ஸிமம் ஜெயிக்க முடியும். அதுக்கு மேலே அவங்க மேலே ஓட் ஷேர் தான் காமிக்க முடியுமே தவிர அவங்களால ஒன்று இது பண்ணுவாங்க. இன்னொன்று எஸ்ஏஆரில் வந்து நிறைய வந்து விடுவிட்டு போட்டதை எல்லாத்தையுமே அவங்க வந்து நிறைய ஓட்டு வந்து இல்லாத ஓட்டெல்லாம் மைனஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் தி ரீசன். இன்னொன்று வந்து எங்கள் லட்சிய ஜனநாயக கட்சியுமே நாங்கள் எங்களோட மெம்பர்ஸ் மட்டுமே அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ண மெம்பர்ஸ் மட்டும் 1 lakh பக்கம் இருக்காங்க. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 30 கான்ஸ்டிட்யூன்சி ஃபுல்லாகவே நாங்கள் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி, தலித், கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும், எங்கள் மீனவர்களாக இருக்கட்டும், அனைத்து ஆல்மோஸ்ட் 5 லட்சம் பேர் 16 லட்சம் பாப்புலேஷனில் 5 லட்சம் பாப்புலேஷன் வந்து எங்களுக்கு வந்து உண்மை நல்ல ஆதரவு, எங்களுக்கு வந்து பெரிய லெவல் ஆதரவு இருக்குது. இல்லைங்க, அது வரைக்கும் இன்னும் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தல. இல்லை கண்டிப்பாக ஒரு அமைச்சருக்கு வந்து நான் கேட்பேன். ஏன்னா நம்ம சும்மா வந்துட்டு நம்ம தொழிலெலாம் விட்டுட்டு நம்ம அரசியல் வரும்போது நம்ம சும்மா வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்துட்டு ஒரு தொகுதி மட்டும் பார்க்குறது எங்களோட நோக்கம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு துறையை எடுத்து கண்டிப்பாக அந்த துறையில் வந்து என்னோட திறமையை காட்டி அதுக்கப்புறம் நான் படிப்படியாக நான் என்னோட திறமையினால அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, முதலமைச்சரும் அவங்க யார் ஒரு டிசைட் பண்ணலாம். இல்லை பதவி மேலே துணை முதல்வரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து ஒன்று முதலமைச்சராக இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு துறையோட அமைச்சராக இருந்தால் தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு துறை, டூரிசமாக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், நம்மளால முடிஞ்ச கான்டாக்ட்ஸ், நம்மளால இருக்க ரெஃபரன்ஸில் நம்ம எப்படியாவது அதை ஊரை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம். இது பதில் சொல்லணும் இல்லைங்க. நான் அவர் வந்து லாட்ரி கொண்டாடுறோன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் கொண்டாடுறோம்? அப்புறம் நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க? நீங்கள் கொண்டாடுறதுக்காக தான் வாங்கினீங்களா?
அந்த கேள்வி வருதுல்ல. இல்லை ஒரு ஒரு ஆமாம் 1 படம் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆமாம் இளைஞன்னு அவர் கலைஞர் வச்சு தான் அந்த இதெல்லாம் பண்ணோம். ஆமாம் இல்லை கொண்டு வரணும். அதாங்க அவங்க நீங்கள் கொண்டு வரலாம், நீ கலைஞர்கிட்ட கேட்டுருணும், ஏன் கொண்டு வர முடியலன்னு அவர்கிட்ட கேட்டுருக்கணும். நீ எல்லா கேள்வி என்கிட்டயே கேட்குறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை வந்து அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் வாங்கினவர்கிட்ட எதுக்காக இதை வாங்கினீங்க, எதுக்காக இதை பயன்படுத்தினீங்க. இல்லை நான் சொல்கிறேன் ப்ளீஸ், நானும் சொல்கிறேன் நான் வந்து கிளாரிஃபை கொடுத்துட்டேன், நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. பாஜக அதிகமாக கொடுக்கல, இது திமுகவுக்கும் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்கோம். திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால்லையும் திமுக தான் அதிகம். அதுக்கப்புறம் தான் பிஜேபிக்கு 100 கோடி 200 கோடி. 500 கோடி ரூபாய் வந்து எதுக்காக கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கினாங்க அப்படின்னு அவங்க கேளுங்கன்னு சொல்றீங்க. அது அவங்க வந்து அவர் எதுக்காக கொடுத்தாலும் அவர்கிட்ட கேளுங்க அவர் சொல்லட்டும். அந்த கேள்வி வச்சு நான் திரும்பி இன்னொரு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன். நீங்கள் அப்போ நீங்கள் வந்து கேளுங்க, அப்போ நான் சொல்கிறேன் எதுக்காக. நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு வாங்க, அவர் என்ன பதில் சொல்கிறான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பதில் திரும்பி நான் பதில் சொல்கிறேன். பாண்ட் ஆமாம் எலெக்ஷன் பாண்டாக நான் அது 500 crores வந்து டிஎம்கே கொடுத்துருக்கோம். சார் உங்க தாய் கொடுத்து அவதூறா பேசியிருக்காங்க, ஏதாவது நம்ம கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்க போறோமா, புகார் ஏதாவது உதயநிதி மேல? இல்லை அது நாங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட் பேசிகிட்டு இருக்கோம். பேசிட்டு அது என்ன அது லிஸ்ட்டே இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன், அது பட்டியல் எல்லாம் ஓப்பன் லிஸ்ட், ஓப்பன் டாக்குமெண்ட்டு. அன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே வந்து இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நியூஸில் போட்டு பத்திரிக்கையில் வந்து கிளியராக யார் எந்தெந்த கம்பெனி இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் டோனர் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் தான், செகண்ட் வந்து மெகா இன்ஜினியரிங். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸோட டீட்டெயில் எந்த கட்சி வைஸ் என்ன அக்கௌண்ட் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது என்னங்க பாதமாக இருக்கிறது, நம்ம விருப்பப்பட்டு கொடுப்போம். எங்கே இதில் என்னங்க இருக்குது, கொடுத்தோம் இது என்ன பிரச்சனை வருது இருக்குது. நாங்கள் அக்கௌண்ட்டில் ரைட் ஆகல, நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நாங்கள் ஒஃபிஷியலாக வந்து டொனேட் பண்ணுறோம். இதில் எங்களுக்கு என்ன வரப்போகுது, நாங்கள் என்ன ஏமாற்றி அது பண்ணோம். அது இல்லைங்க, அது நாங்கள் இன்னமும் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் வரும்போது நீங்கள் நெக்ஸ்ட் என்ன வருதோ நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக தேர்தலுக்காக நிறைய பணம் கொடுக்கப்பட்டதா செய்திகள் கட்சி ஜனநாயக இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து ஒஃபிஷியலாக வந்து 50 கோடி பக்கம் நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வந்து வாங்கின மக்கள்கிட்ட நீங்கள் அவங்ககிட்ட வேணால் கேட்கலாம். அது என்ன எவ்வளோ வாங்கினா கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க இப்போ ஆதவ் அர்ஜுனாவோட வேலையே வந்து இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவார். அவரே ரிலீஸ் பண்ணுவார். இந்த முதல்வன் படத்தை இவரே பாம்பு வைப்பார், இவரே கண்டுபிடிப்பார் மாதிரி அவரே ரிலீஸ் பண்ணிட்டு அவரே எல்லாம் பண்ணுவார். ஸோ நீங்கள் அதெல்லாம் அவர்கிட்ட தெளிவாக கேளுங்க. ஏன்னா எப்படி திடீர்னு வந்து இவ்வளோ கடைசி நேரத்தில் வந்து இப்போ இதில் பிஜேபிக்கு என்ன லாபம், இது படம் ரிலீஸ் ஆனால் ஒரு டிவி கேட்குறது இதில் ஓட் ஷேர் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி தப்பான நேரட்டிவ் அவர் இதே வேலை தான். அவர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதே தப்பான நேரட்டிவ் செட் பண்ணுறது அவரோட வேலை. தமிழ்நாட்டில் வந்து இந்த கொலை கொள்ளை ஊழல் நிறைய நடந்துட்டு இல்லையா, இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க திமுக அதான் சொல்லுறேன். நீங்கள் ப்ரெஸ்லேயே பாருங்கள், உங்கள் ப்ரெஸ்காரங்களே எவ்வளோ பேர் அடித்து மண்டை உலக ரத்தம் வந்துச்சு. நீங்கள் அந்த ப்ரெஸ்காரங்க அடித்தவங்களுக்கே என்ன போராட்டம் பண்ணீங்க, என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, இதுக்குனால என்ன ரிசல்ட் வந்துச்சு? யாருமே ஒன்றும் கண்டுக்கலையே. வந்தாங்க, அடிபட்டாங்க, அடி வாங்கினாங்க, அதோட இதாகிடுச்சுல. ஸோ இது மாதிரி யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. திமுகவில் வந்து யாருக்குமே பாதுகாப்பு. இவங்க திரும்பி நீங்கள் ஆட்சி கொண்டாந்தீங்கன்னா இன்னமும் ரொம்ப மோசம். இது வந்து சென்ட்ரலைஸ்டாக என்ன பண்ணுறாங்க, இந்த குடும்பமே எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கொண்டு எல்லாம் ஸ்ப்ரிங்ஸ் வாட்டர் பாட்டில் பண்ணுறாங்க. அதை வந்து ஸ்டாலின் அவர் ஒய்ஃப் மனைவி வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களே வந்து டாஸ்மாக் கொண்டு சப்ளை பண்ணுறாங்க. இதை டாஸ்மாக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாஸ்மாக் வந்து இல்லீகலாக ஓட்டிட்டாங்க, லைசன்ஸே இல்லாமல். பாதி அளவு டாஸ்மாக் வந்து இன்றைக்கி என்ன ஒஃபிஷியல் ரெவன்யூ வருதோ, இன்றைக்கி 50,000 கோடி வரணும், அது 1 லட்சம் கோடி வர வேண்டிய இடத்துல இவங்க எல்லாமே வந்து நம்பர் 2ல் வந்து லிக்கர் விற்கிறாங்க. இது வரைக்கும் டாஸ்மாக் ஒரு பில்லு கொடுக்கல. இது வரைக்கும் 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாக விற்று இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஏதாவது எடுக்க முடியுதா? மார்ட்டின் அவர்கள் தன்னுடைய மகனை வந்து கட்சியை ஆரம்பிக்க வச்சு, அந்த மனைவியை வந்து அதிமுக நிற்க வச்சு, அடுத்தது மருமகனை வந்து டிவிகேல நிற்க வச்சு அருமையாக காய் நகர்த்துகிறார். அவருடைய லாபத்துக்காக தான் காய் நகர்த்துகிறார் என்ற பேச்சுக்கு உங்களுடைய இல்லைங்க, அது அவர்கிட்ட தான். அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு அவருக்கு தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா இது எல்லாரும் குடும்பத்தில் ஆளுக்காலும் ஒரு இது வந்து ஆளுக்காலும் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, அவர் மன உடைச்சல் எவ்வளோனா நீங்கள் அவர் தான் நீங்கள் கேட்கணும். இதனால் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னா இதனால் வந்து இதை வந்து அவங்கவுங்க ஃபேமிலி வந்து அவங்கவுங்க இஷ்டப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் யாருமே வந்து 18 வயசு மேலே அவங்களே முடிவு எடுத்துக்கலாங்கிற அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சரில் பிளான்ஸ் இருக்குது, ஆம்பிஷன் இருக்குது. இன்னொன்று இந்த மாதிரி சிஸ்டம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். ஒரு உதயநிதிலாம் வேலையே செய்கிறதில்ல, சும்மா துபாய் போயிடுறாரு, என்றைக்கோ ஒரு நாள் வெளில வர்றாரு. இவரை நம்பி நீங்கள் சிஎம் போஸ்ட்லாம் கொடுத்து உட்கார வச்சிங்கன்னா என்ன பண்ணுவார்?
இது மாதிரி நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஃபியூச்சர் என்ன நம்ம ஏதோ கொண்டு போகிறோம் இல்லை. எனக்கு என்ன கனெக்ஷன் கொடுப்பீங்க, எவ்வளோ என்ன கலெக்ஷன் இருக்குது, 2-3 பசங்க ரத்தீஷ் இந்த கார்த்தின்னு 4-5 பேர் கூட வச்சுட்டு கலெக்ஷன் ஏஜென்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. வரப்பாவும் 4-5 ஆக்ட்ரஸ் இப்போ தான் அப்கமிங் ஆக்ட்ரஸ் அதுங்க மேலே போட்டு ஏதோ கேஸை போட்டு அதுங்க பாவம் அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இது போதைப் பொருட்களை ஃபுல்லாக உட்காடுறாங்க. சாதிக்குங்கிறவனை கொண்டு வந்து அவனை படம் எடுக்கிற ஆளே இல்லைங்கிற அந்த கிருத்திகா அவங்க மனைவி வந்து அவன் சாதி பாஷா படத்தில் வந்து படம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு இவங்களை வச்சு நம்ம நாட்டை எப்படி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி என்னங்க, இந்த சேர சோழ பாண்டிய பல்லவரை எப்படி ஆண்டாங்க? அன்றைக்கே வந்து ஃப்ரீடம் இருந்துச்சு, அன்றைக்கே வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருந்துச்சு. அன்றைக்கி எவ்வளோ செழிப்பமாக ஒரு நாடுனா எப்படி இருக்கும், தமிழுக்காக இனத்துக்காக உயிரை கொடுத்தாங்க, இனத்துக்காக எவ்வளோ தியாகம் செஞ்சாங்க. இன்றைக்கி உட்காந்து திராவிடங்கிற பேரில் உட்காந்து ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி நம்ம இவ்வளோ தூரம் எப்படி விட முடியும்? இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்குலாம் நம்ம பண்ணுறதை பார்த்து இவங்களுக்கு பண்ணுறதுக்கு நம்ம உட்காந்து நம்ம நல்ல செய்ய வரோம், நம்ம மக்களுக்கு டேட்டாவே பண்ணிட்டு போயிடலாம். எதுக்கு இவங்களை நம்பி இந்த மாதிரி ஒரு தீய சக்தியை நம்பி நம்ம ஏன் பண்ணணும் தான் எங்களுக்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் 3 பேர் 3 கட்சியில வச்சு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து அரசியல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்குடன் இது என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்போ இருக்கிறவங்கலாம் ஆட்சிக்கு வந்தவங்க இந்த மாதிரி வந்து பவர் மிஸ்யூஸ் பண்ணி சம்பாதிச்சிருக்கான்னு சொல்ல வரீங்களா? இல்ல நான் கேட்க அப்படின்னா இப்போ இருக்கவங்கலாம் பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? நீங்க இப்போ என்ன சொல்றீங்கன்னா திமுகவில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் நேருலேருந்து எல்லாருமே இப்போ டிவிஹெச் இது எல்லாமே நீங்க வந்து இவங்கெல்லாம் வந்ததே வந்து சம்பாதிக்க தான் வந்திருக்காங்க, நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வந்து பிரசிடண்டா வந்திருக்காரு, அவர் எதுக்காக வந்திருக்காரு? சம்பாதிக்க வந்திருக்காரா? என்னங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? எல்லாமே இன்னைக்கு சிஸ்டம் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்க. ஆர்டியை போட்டால் நீங்கள் எல்லா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாமே வந்துடும், ஜாதகமே வந்துடும். அப்படி இருக்கும் நீ என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்?